டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். என்னென்னா கொடுத்துருக்குற கொஷினில் நம்ம வந்து பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணுவோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிடும் பிரச்சனை. என்னென்னா ஒரு பக்கம் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளை வந்து 200 வருது, ஆனால் டிமாண்ட் வந்து 185 தான் வருது. 15 வந்து லேக் ஆகுது டிமாண்டில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்குற கொஷின் 4x4 மேட்ரிக்ஸ். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலத்தை ஆட் பண்ண போகிறேன். அதாவது கொடுத்துருக்குற கொஷினை நான் இப்போது 4x5 மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறேன். இங்கே 0ன்ற ஒரு காலத்தை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்கு வந்து நான் 15 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரியா, இதுக்கு அந்த டிமாண்ட் 15ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பேலன்ஸ். எல்லா நேரமும் இந்த பக்கம் டிமாண்டில் தான் லேக் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் சப்ளையில் லேக் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை இப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமாக மாறிடும். இதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ்டாக மாற்றினதுக்கப்புறமா வாகல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். வாகல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இது நான் டீஜென்ரேட்டான்னு செக் பண்ணணும். நான் டீஜென்ரேட்டாக இருந்தால் டேரெக்டாக மோடிஸ் மெத்தட் போயிடலாம். சப்போஸ் டீஜென்ரேட்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் டீஜென்ரேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மோடிஸ் மெத்தட் போகணும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி தான் இதை சால்வ் பண்ணணும். அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஆனால் அதாவது கான்செப்ட் சிம்பிள், ஆனால் வந்து ப்ராப்ளம் லென்த்தியாக தான் போகும்.